ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட வந்து டீஃபேம் பண்றத வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. அண்ட் நான் என் புருஷன் கூட ஷோஸ்க்கு போறதோ போகாதோ இட்ஸ் அபவுட் மை செல்ஃப். நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மாப்பா விட்டு இங்க வந்து சென்னையில வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட வந்து டீஃபேம் பண்றத வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. இஃப் யூ ஆர் ரியலி ஃபேன் ஆஃப் தெம், ப்ளீஸ் சப்போர்ட் தெம். பட் ஆனால் அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து தேவையில்லாமல் ப்ரொஜெக்ட் பண்ணுறது, டேக் பண்ணுறது, இஃப் வி ஆர் ஆஸ்கிங் வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போடுறது அப்படின்றது வந்து இட்ஸ் அஃபென்சிவ். ஸோ நம்ம போய் ஒருத்தவங்களை வந்து டேரெக்டாக அப்யூஸ் பண்ணாதான் அது அப்யூஸ் அப்படின்றது கிடையாது. ஒருத்தவங்களோட வார்த்தையால் வந்து நம்ம அப்யூஸ் பண்ணுறது கூட அது அப்யூஸ் தான். பட் ஆனால் அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீஃபேம் பண்ணிக்கிட்டு, எல்லாரையும் வந்து புல்லி பண்ணிக்கிட்டு, எல்லாரோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணிக்கிட்டு, த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு, அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய வந்து டேகிங் வந்திருக்கு. ஸோ நான் இந்த லைவ் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து ரீசன்ட் டைம்ஸில் ஐ காட் ஸோ மெனி மென்ஷன்ஸ் அண்ட் ஸோ மெனி டேக்ஸ். என்ன அப்யூஸ் பண்ணுற வார்த்தையால் பேசி என்னோட லிப்ஸ் இதுதான், ஓகேவா, என்னோட வாய் இதுதான். ஸோ இதை நான் எப்படி பேசுகிறேனோ அப்படி தான் பேச முடியும். உங்களுக்கு கோணவாயாக தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் அதை சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேற மாதிரி பேச முடியாது. ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறது, ஒரு 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 மென்ஷன்ஸ் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய விமன்ஸ் வந்து இதை வந்து நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அண்ட் தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால் என்ன பண்ணிட முடியும்? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா will you be like this? Will you be like this? And Vetri is so upset with everyone. Like அவன் கொஞ்ச நாளா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாவே இதுதான் காரணமே. ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரபிள் பண்ணலாம், அவங்களை எப்படி வந்து இது பண்ணலாம், அவங்களை எப்படி காயப்படுத்தலாம், இதுதான் இல்ல. உங்களால முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. பட் டோன்ட் அஃபெண்ட் சம்வன். இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் அதுதான். நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மாப்பா விட்டு இங்க வந்து சென்னையில வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. சரிங்களா? இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றதோ ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீ வந்து புருஷன் காசுல வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட சோறு தானே நீ. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாடுல நான் சாப்பிட முடியும்? I have the full rights to eat. What you have the rights to tell about that? So நீங்க நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா இருங்க, ரொம்ப சந்தோஷம். பட் டோன்ட் டீஃபேம் அதர் ஆக்டர்ஸ். உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான். நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ.